அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சூரிய கிரகணத்திற்கு பிறகு மிதுன ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களானது ஏற்பட போகிறது. இந்த சூரிய கிரகணத்தன்று பார்த்தீங்கன்னா ஒரு சில கிரக பயிற்சிகளானது ஏற்படுதுங்க. இந்த கிரக பயிற்சிகளினுடைய தாக்கங்களானது இவர்களுக்கு, அதாவது இந்த மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய அதிசயங்களை பற்றியும், அவர்களுடைய வாழ்க்கையில் அப்படின்னா ஒரு அதிசயங்களானது நடக்க போகிறது. அவர்களுக்கு பிடித்த மாதிரி பார்த்திங்கன்னா அவர்களுடைய தலையெழுத்தை மாற்றி அமைத்து கொள்ள போகின்றார்களா, இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா அவர்களுக்கு பிரச்சனைகளானது காத்திருக்கிறதா, இது போன்ற எல்லா விஷயத்தையுமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய பதிவில் டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை மிதுனராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை. அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு கிரக நிலைகளை வைத்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா புதன் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அதே நேரத்தில் செவ்வாய் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிப்பது உங்களுக்கு கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டங்களாக இருக்குங்க. குடும்ப பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது அதிகரித்தே காணப்படும். மன நிம்மதியானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறையும். மகிழ்ச்சிக்குரிய தகவலானது வருவது போலவே இருந்து கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயங்கள் உங்களுடைய கை நழுவி செல்லலாம். பண பற்றாக்குறையினுடைய காரணமாக கடன் வாங்கக்கூடிய சூழல் கூட உருவாகலாம். மேலுமே கும்பராசியில் சஞ்சரித்து வரக்கூடிய சனி இந்த காலகட்டங்கள் முழுவதுமே வக்ர ஏகத்தில் இருக்கிறாரு. அவர் உங்களுடைய ராசிக்கு 8, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர். அஷ்டமாதிபதியான சனி வக்ரம் பெறுவது நன்மைதான். ஆனாலுமே பாக்கியஸ்தானாதிபதியாகவும் சனி விளங்குவதனால உங்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்தே காணப்படுங்க. ஒரு வழியில் பார்த்தீங்கன்னா பொருள் இழப்புகள் கூட உங்களுக்கு ஏற்படலாம். நேரம் திடீர் வருமானங்கள் மகிழ்ச்சியும் தரும். நீங்கள் செல்வாக்கு மிக்கவர்களாக இருந்தாலுமே திடீரென சிக்கல்களையும் சிரமங்களையும் பார்த்தீங்கன்னா சந்திக்கக்கூடிய சூழ்நிலையானது உருவாகுங்க. உத்தியோகத்தில் நீண்ட தூரத்திற்கான மாறுதலானது கிடைக்கலாம். தொழில் வளர்ச்சியில் தொய்வுகளானது பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க. கூட்டாளிகளுடன் மனக்கசப்புகளானது உண்டாகலாம். இந்த காலகட்டத்தில் சனி பகவானினுடைய வழிபாடுகளை செய்து கொள்வது சிறப்பு. இப்படி நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சனி பகவானை வணங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களானது பார்த்தீங்கன்னா அகலும். மேலுமே கன்னிராசியில் பார்த்தீங்கன்னா புதன் உச்சம் பெறுகிறாரு. உங்களுடைய ராசிக்கும் 4ஆம் இடத்திற்கும் அதிபதியானவர் தான் புதன். அவர் உச்சம் பெறுவது உங்களுக்கு நன்மைதான். சுகாஸ்தானாதிபதி புதன் உச்சம் பெறுவதனால சுகங்களும் சந்தோஷங்களும் சேரும். தாய்மொழியினுடைய ஆதரவுகளும் உங்களுக்கு உண்டு. அதே போல் நிலப்புலன்கள் சம்பந்தப்பட்ட வகையில் லாபங்களானது கிடைக்குங்க. மாமன் மைத்துனருடைய வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகளானது இப்பொழுது மாறும். எதிர்பாராத தன லாபங்களானது இதயத்தை மகிழ்விக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுக்கு சொந்த வீடாகக்கூடிய உங்களுடைய ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கும் பொழுதே பிள்ளைகளினுடைய எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சியில் பார்த்தீங்கன்னா வெற்றியானது கிடைக்கும். அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகளானது மறையும். பாகப்பிரிவினைகள் சுமூகமாகவே பார்த்தீங்கன்னா முடியுங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய கையானது மேலோங்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகளானது கிடைக்குங்க. முக்கிய புள்ளிகளை சந்தித்து முன்னேற்றங்களானது பார்த்தீங்கன்னா இப்பொழுது அதிகரிக்க முடிவெடுப்பீர். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் துளராசிக்கு புதன் செல்ல இருப்பது அங்குள்ள சுக்கிரனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துகிறாரு. எனவே வரன்கள் வாசல் தேடி வரும். திருமண வயதை அடைந்த பிள்ளைகளுக்கு இதனால் வரை தள்ளிப்போன திருமணங்களானது இப்பொழுது கைகூடும். ஆபரண சேர்க்கையானது உண்டு. பழைய வாகனத்தை பார்த்தீங்கன்னா கொடுத்து விட்டு புதிய வாகனத்தை வாங்கி பயணிக்கக்கூடிய யோகங்களானது உண்டு. உத்தியோகம் மற்றும் தொழிலில் எதிர்பார்த்த மாற்றங்களானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. ஒரு சிலருக்கு தொலைதூர பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய திருப்பங்களானது ஏற்படுங்க.
வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு போராட்டமான காலகட்டங்கள் இது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட தூரத்திற்கான மாறுதலானது வரலாம். கலைஞர்களினுடைய திறமைகளானது இப்பொழுது படிச்சிடும். இந்த மிதுன ராசியில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு பார்த்தீங்கன்னா படிப்பில் கவனச்சிதறல்களானது ஏற்படலாம். பெண்களுக்கு உறவினர்களுடைய பகையானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்க நிலைகளே காணப்படும். மேலுமே இந்த மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு அதே போல் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளும் சச்சரவுகளும் பிள்ளைகள் பிடிவாதம் என மன வருத்தத்தில் இருந்த நீங்கள் இப்பொழுது நிச்சயமாக அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவையில்லாத பண காசுகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் வைத்திருப்பதை தெரிந்து கொண்டு மற்றவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களிடம் கடன் கேட்கலாம். ஆனால் பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்களிடம் பணம் இருப்பதை தெரிந்து கேட்பதனால நீங்கள் கொடுத்துடாதீங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பணம் உங்களுடைய கைக்கு திரும்ப கிடைப்பது கஷ்டம். வேலை செய்யக்கூடிய இடத்தில் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். வேலை வாய்ப்புகள் குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்தீங்கன்னா நடந்துக்கணும். வேலை மாறுவதற்கான நேரங்கள் இதுவல்ல. அதே போல கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். மறைமுகமான பிரச்சனை, கடன் சுமை பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவை எல்லாமே நன்மைகளாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கடன் சுமைகளானது உங்களுக்கு குறையும். குடும்ப பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும். அதே போல திருமண யோகத்தை பொறுத்த வரைக்குமே முதல் திருமணங்கள், இரண்டாவது திருமணங்கள் என்று தள்ளிப்போன திருமணம், இப்பொழுது தடைப்பட்ட திருமணங்கள் எல்லாமே காதல் திருமணங்களாக செய்ய நினைப்பவர்களுக்கு திருமண யோகங்களும் கை கூடுங்க. குறிப்பாக பெண்களுக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளை கிடைப்பார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிதுனராசிக்காரர்கள் மிகவும் பரபரப்பாக இருந்தாலுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற பல பெரிய வாய்ப்புகளை பார்த்தீங்கன்னா பெறலாம். அதே நேரங்களில் நீங்கள் திடீரென்று பல பெரிய பொறுப்புகளை பார்த்தீங்கன்னா சுமைக்க நேரிடும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கனவுகள் மற்றும் இலக்குகளை நிறைவேற்ற நேரங்கள் போதாமல் போகலாங்க. அதேபோல் இந்த மிதுனராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில விஷயங்களில் நன்மைகளை தருவதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பணம் மற்றும் நிதி நிலைமைகள் மிகவும் நன்றாக இருக்குங்க. அதேபோல் இந்த காலகட்டங்கள் முழுவதுமே பணம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகளானது ஏற்படாது. அதேபோல் இந்த நேரத்தில் நீங்கள் வேலை தொடர்பான பொறுப்புகளை மட்டுமல்லாமல் உங்களுடைய குடும்பத்தையும் சிறந்த முறையில் பார்த்தீங்கன்னா கவனித்துக் கொள்வீர். குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய உடல்நிலை உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடிய விஷயமாக மாறலாம். மருத்துவ செலவுகளானது ஏற்படலாம். நீங்கள் அமைதியாக இருக்கும் வரை உறவுகளில் பெரிய பிரச்சனைகளானது ஏற்படாது. நீங்கள் விரும்பக்கூடிய ஒருவர் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நுழையலாம். ஏற்கனவே இருக்கக்கூடிய காதல் உறவில் தீவிரங்களானது இருக்கும். உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் தீவிரமான மாற்றங்களை செய்ய முயற்சிப்பீர்கள். இருப்பினுமே இந்த காலகட்டத்தினுடைய இறுதியில் உங்களுடைய முயற்சிகளுக்கு சாதகமான பலன்களானது ஏற்படுங்க. அதேபோல் சில விஷயங்களை பெறுவதற்கு குறுக்கு வழிகளை பார்த்தீங்கன்னா பின்பற்றக்கூடாது. அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய நடுப்பகுதியில் வேலையில் இருப்பவர்கள் தங்களுடைய பணியிடத்தில் கவனமாக இருக்க வேண்டும். காலகட்டத்தில் தவறுதலாக உங்களுடைய வேலையை மற்றவர்களுக்கு விட்டுவிடாதீர்கள். உங்களால் முடிந்ததை பார்த்தீங்கன்னா செய்ய முயற்சிக்கவும். இல்லையெனில் நீங்கள் தேவையற்ற பிரச்சனைகளையும் அவமானங்களையும் பார்த்தீங்கன்னா சந்திக்க வேண்டியிருக்கும். உங்களுடைய உடல் நலம் மற்றும் உறவுகளில் சிறிது கவனம் செலுத்த வேண்டும். இந்த நேரத்தில் சில தவறான புரிதல்களால் குடும்பத்தினர் மற்றும் நெருங்கிய நண்பர்களுடன் வாக்குவாதங்களும் ஏற்படலாம். அடுத்ததாக இந்த மிதுன ராசியில் உள்ள மிருகசீர்ஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும். எதிர்பார்ப்புகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அதே போல் குரு பகவானால் பார்த்தீங்கன்னா நிறைவேறக்கூடிய காரியங்களானது இருக்குது. அது இப்போது நிறைவேறக்கூடியதாக காணப்படுங்க. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் உங்களிடமே சரணடைவர். அதே போல் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் சாதகமாக சஞ்சரிப்பது புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்துக் கொள்வீர். ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்களானது இப்பொழுது ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனத்தோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே மேற்கொள்வீர்கள். உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பது ஒவ்வொரு செயலிலுமே கவனங்களானது தேவை. அவசர வேலை எதுவாக இருந்தாலுமே அதில் கவனங்கள் வேண்டும். ஜீவனஸ்தானத்தில் உங்களுடைய நட்சத்திரநாதன் சஞ்சரிப்பது தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்களானது வரும். அடுத்ததாக
வந்து பார்த்தீங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நட்சத்திரநாதன் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்தாலுமே அவருடைய பார்வைகள் மூன்றும் உங்களுக்கு லாபத்தை வந்து ஏற்படுத்தும். அதே போல சுகஸ்தானத்திற்கு அவருடைய பார்வை உண்டாவது நெருக்கடிகளானது விலகுங்க. முயற்சிகள் வெற்றியாகும். வீடு கட்டுவதற்காக நீண்ட நாட்களாக திட்டமிட்டு வந்த போதும் அது நிறைவேறாமல் போயிருந்த நிலையில் அதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும். உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் இப்பொழுது விலக ஆரம்பிக்கும். தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.